சைனா ரீசெண்டா பசிபிக் பெருங்கடல்ல அவங்க நியூக்ளியர் சப்மரீனை பயன்படுத்தி ஒரு பலிஸ்டிக் மிசைலை லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி இது ரெகுலர் ரூட்டீன் ட்ரைனிங்னு சொன்னாங்க. அமெரிக்கா இந்தோ பசிபிக் கமாண்ட்ல இருந்து இந்தியாவை எடுத்துட்டு வெறும் பசிபிக் கமாண்ட்னு மாத்தினாங்க. இப்படி அவங்கவுங்க ஆதிக்கத்தை அவங்கவுங்க ஸ்டைல்ல காமிக்க இந்தியா என்ன பண்ணுச்சுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம மோடிஜியோட ஷெட்யூல் ஜூலை 6ல இருந்து 11 2026. 6 நாட்கள் 3 நாடுகள் 50க்கும் மேற்பட்ட ட்ரேட் டீல் சைன். இது நம்ம மோடிஜியோட வெறும் டிப்ளமேட்டிக் விசிட் கிடையாது. இதுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் ஒளிஞ்சு கிடக்கு. அடுத்த 10 வருடங்களுக்கு ஏசியால என்ன நடக்க போகுதுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா வடிவமைக்கும். இதை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஒரு ஜியோகிராஃபி லெசனே படிக்கணும். முதல் விசிட் இந்தோனேசியா, உலகத்தோடைய மிகப்பெரிய ஆர்காபெலாகோ. மொத்தம் 17,000 தீவுகளை கொண்ட இந்த நாடு இந்தியன் ஓசனுக்கும் பசிபிக் ஓசனுக்கும் நடுவுல உட்கார்ந்துருக்கு. இந்த 2 ஓசனையும் கனெக்ட் பண்றது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா, உலகத்துடைய ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிஸியஸ்ட் மேரிடைம் சோக் பாயிண்ட். ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான ஷிப்ஸ், க்ரூட் ஆயில், எல்என்ஜி, மேனுஃபேக்சர்டு கூட்ஸ்னு இந்த ஸ்ட்ரைட் வழியா தான் பயணம் பண்ணுது. ஏன் இந்தியாவோட 60% கடல் வழி ட்ரேடு இந்த வழியா தான் போகுது. சைனாவோட 80% ஆயில் இம்போர்ட்ஸும் இந்த வழியா தான் வருது. இந்த பாதைய சீன வல்லுநர்கள் சீனாக்கு மலாக்கா டேலமான்னு சொல்றாங்க. அதாவது சீனாவை சோக் பண்ணணும்னா இந்த 32 கிலோமீட்டர் பாதையை அடைச்சா மட்டும் போதும். மலாக்காவை பைபாஸ் பண்ண பல வருடங்களா முயற்சி பண்ணிட்டு இருக்கு, ஆனா முடியல. சீனாவுடைய ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா. இந்த நிலைமையில இந்தோனேஷியாவை யாரு கூட வச்சிருக்காங்களோ அவங்க இந்த மலாக்காவை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். ரஷ்யா ட்ரை பண்ணாங்க, அமெரிக்கா ட்ரை பண்ணாங்க, சைனாவும் ட்ரை பண்ணாங்க. இந்த வல்லரசுகளை வேண்டாம்னு தேர்ந்தெடுக்க மறுத்த இந்தோனேசியா இப்ப இந்தியா கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டீல் சைன் பண்ணிருக்காங்க. இதுதான் இந்த ட்ரிப்புடைய மிகப்பெரிய சம்பவம். இந்தியாவோட பிளான பாருங்க. ஒரு பக்கம் தி கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட், இன்னொரு பக்கம் தி கிரேட் நிக்கோபார்ல இருந்து ஒரு 100 மைல் தூரத்துல இந்தோனேஷியாவோட ஷபாங் போர்ட். இந்தியா கூட சேர்ந்து இந்த போர்ட்டை டெவலப் பண்ண டீல் சைன் பண்ணியிருக்காங்க. இப்ப ரெண்டையும் சேர்த்து பார்த்தா ஒரு பக்கம் தி கிரேட் நிக்கோபார், இன்னொரு பக்கம் ஷபாங் போர்ட். சைனாவோட கப்பல்கள் மலாக்காவை தாண்டி போகணும்னா 2 பக்கமும் இருக்க இந்தியாவோட கண்களை தாண்டி தான் போகணும். வி ஆர் வாட்சிங். ஷபாங் போர்ட் மட்டும் இல்ல, மொத்தம் இந்த ட்ரிப்ல 20 டீல்ஸ், பெரிய டீல்ஸ் சைன் ஆயிருக்குது. ஏற்கனவே பிரம்மோஸ் மிசைல் ஒரு பேட்டரி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்ப 2வது பேட்டரி வேணும்னு கேட்டிருக்காங்க. அடுத்து இந்தியாவுடைய அஸ்த்ரா ஏர் டு ஏர் மிசைல், ஆபரேஷன் சிந்தூர்ல பேட்டில் டெஸ்டட் மிசைல். இது அதாவது போர் கண்ட மிசைல். பேட்டில் டெஸ்டட் மிசைல தான் எப்பவுமே நாடுகள் வாங்க விரும்பும். அடுத்த டெக்னாலஜி, இந்தியாவோட யூபிஐ பேமெண்ட் சிஸ்டம் இந்தோனேசியாவோட QRIS சிஸ்டத்து கூட கனெக்ட் ஆகுது. இனி இந்தியர்கள் இந்தோனேசியா போனா இந்தியன் போன்ல இருந்தே பேமெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து எஜுகேஷன், இந்தியாவோட IIM பெங்களூர் இந்தோனேஷியாவுக்கு போகுது. அடுத்து மினரல்ஸ், இந்தோனேஷியா கிட்ட உலகத்துடைய த லார்ஜஸ்ட் நிக்கல் ரிசர்வ் இருக்கு. அங்க இந்தியா மேனுஃபேக்சரிங்க்கு இன்வெஸ்ட் பண்ண அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. ஒரு ஹானஸ்டான விஷயம் ஒன்று சொல்றேன், எந்த அக்ரிமெண்ட்டுமே பேப்பர்ல சைன் ஆகிறதும் கிரவுண்ட் ரியாலிட்டியில டெலிவர் ஆகிறதும் வேற வேற. இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆக வருடங்கள் ஆகும். அடுத்து இந்தோனேஷியால இருந்து நேரா மோடிஜி ஆஸ்திரேலியா மெல்போர்ன் போய் இறங்கினாரு. இங்க ஒரு 18 அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட அதுல மிகவும் முக்கியமானது யுரேனியம் அக்ரிமெண்ட். ஆஸ்திரேலியா கிட்ட மிகப்பெரிய யுரேனியம் ரிசர்வ்ஸ் இருக்க இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களா யுரேனியம் வேணும்னு ஆஸ்திரேலியா கிட்ட கேட்டோம். ஆனா நம்ம நான் நியூக்ளியர் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டில சைன் பண்ணலையல்ல, அதை காரணமா காமிச்சு அவங்க கொடுக்க மறுத்துட்டு இருந்தாங்க. இப்ப கொடுக்க சம்மதித்து விட்டார்கள். यूरेनियम सप्लाई का मार्ग खुलेगा और हमारे क्लीन एनर्जी के उद्देश्यों को
இதுவரைக்கும் இந்தியா யுரேனியம் ரஷ்யா கஜகஸ்தான்ல இருந்து வாங்கிட்டு இருந்தோம். இப்ப ரீசெண்டா கனடா கொடுக்க சம்மதித்தது. இப்போ ஆஸ்திரேலியாவும் கொடுக்க சம்மதித்திருக்கு. அடுத்துதான் ஹைலைட்டு. ஆஸ்திரேலியாவோட டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி 2026ல இந்தியாவை டாப் டயர் செக்யூரிட்டி பார்ட்னரா ஐடென்டிஃபை பண்ணிருக்கு. Australia values India as a top-tier security partner. சைனா எக்ஸ்பான்ஷனை கவுண்டர் பண்ண 2 நாடுகளும் நெருங்கி வந்திருக்கு. அடுத்து நம்ம மோடிஜியோட 3வது ஸ்டாப் நியூசிலாந்து. 40 வருடத்துக்கு அப்புறம் ஒரு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நியூசிலாந்துக்கு போயிருக்காராம். ஒரு 3வது ஐலாண்ட் கண்ட்ரி. இதைதான் நோட் பண்ணணும். நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. இந்தியாவோட 8284 எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்டுக்கு நியூசிலாந்துல இனி 100% டியூட்டி ஃப்ரீ. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது? இப்ப எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா இந்தோனேஷியால ஷபாங் போர்ட், பிலிப்பைன்ஸுக்கு பிரம்மோஸ் மிசைல் கொடுத்திருக்கோம், வியட்நாம் கூட டிஃபென்ஸ் டைஸ் இருக்கு, ஜப்பான் கூட சொந்த நாட்டு கரன்சியில ட்ரேட் பண்ணிக்க அக்ரிமெண்ட், ஆஸ்திரேலியா கூட யுரேனியம் ட்ரேடும் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்பும், நியூசிலாந்துல ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இது எல்லாமே தனித்தனி டீல்ஸ் கிடையாது. இது எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு வட்டம் வரைந்தால் இதுதான் இந்தியாவோட இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜிக் நெட்வொர்க். நம்ம மோடிஜி இதை மகாசாகர் விஷன்னு சொல்றாரு. அதாவது மியூச்சுவல் அண்ட் ஹோலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் growth அக்ராஸ் ரீஜன்ஸ். இதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். சிம்பிளா சொல்லணும்னா இந்திய பெருங்கடல் ரீஜன்ல ஒரு செக்யூரிட்டி நெட் வலைய பின்னிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சைனாவோட நேவி இந்தியன் ஓஷன்ல எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்க, ஸ்ரீலங்கால ஹம்பன்டோட்டா போர்ட், பாகிஸ்தான்ல ஜவாதர் போர்ட், மால்தீவ்ஸ் அரசு அவங்களுக்கு சார்பா திரும்பினதுன்னு இது இந்தியாவை சுற்றி வளைக்க சைனாவோட ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ். இதுக்கு இந்தியாவோட கவுண்டர் தான் இந்த இந்தோ பசிபிக் ஆர்க். இதுல இன்னொரு ஃபேக்டரும் இருக்கு. நம்ம ட்ரம்ப் ஐயாவோட டாரிஃப்ஸ். எப்போ அவர் டாரிஃப் போட ஆரம்பிச்சாரோ இனி இவங்களை நம்பவே கூடாதுன்னு இந்தியா அமெரிக்காவுக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்ட்னர்ஷிப்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளுடைய விஷன் விசஸ் ரியாலிட்டியை செக் பண்ணலாமா? ஏன்னா டீல் சைன் பண்றதுக்கும் அதை கிரவுண்ட்ல டெலிவரி பண்றதுக்கும் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. ஏன்னா இந்தோனேஷியா கூட நம்ம பிரம்மோஸ் டீல் பல வருடங்களா பேச்சுவார்த்தையிலேயே இருந்துச்சு. அப்புறம் தான் அவங்க வாங்க ஒத்துக்கிட்டாங்க. ஷபாங் போர்ட்டுடைய ஃபீசிபிலிட்டி ஸ்டடி இது நடைமுறைக்கு ஒத்து வருமா வராதான்னு கருத்தாய்வு 2023லயே முடிச்சுட்டாங்க. ஆனா கிரவுண்ட் ஒர்க் ஆரம்பிக்க டீல் இப்பதான் சைன் ஆகியிருக்கு. எல்லாம் கரெக்டா நடந்தால் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சு அது செயல்பாட்டுக்கு வர 3-4 வருடங்கள் ஆகும். அதே மாதிரி இந்தியாவோட பிரம்மோஸ் அடுத்த பேட்டரி டெலிவரி இந்தோனேஷியாவுக்கு 2028ல தான் நடக்கும். பேப்பர்ல சைன் ஆனது எல்லாம் அடுத்தடுத்த வருடங்கள்ல எந்தவித பிரச்சனையும் இல்லாம கிரவுண்ட்ல நடைமுறைப்படுத்தப்பட்டால்தான் இந்த ட்ரிப்போட ரியல் இம்பாக்ட் என்னன்னு தெரியும். இந்தியாவோட இந்தோ பசிபிக் கேம் பிளான் ரொம்ப கிளியரா இருக்கு. ஆனா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். பல தடைகள் வரும். பல விதமா பல நாடுகள் டைப்பா தடைகளை உருவாக்கும். கவர்மெண்ட்ஸ் மாறும், தலைவர்கள் மாறுவாங்க, முடிவுகள் மாற்றப்படலாம். இந்த ட்ரிப்போட ரியல் இம்பாக்ட் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த 10 வருஷம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ இந்தியாவை சுற்றி என்ன நடக்குது, அதுக்கு இந்தியாவோட பதில் எப்படி இருக்குன்னு, இந்தியன் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா, ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான அரசியல் விளையாட்டுகள், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் செஸ் போர்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.